இந்த காலில் இந்த உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே, உங்களோட வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்க விரும்புகிறேன், ஆயத்தமாக விரும்புகிறேன், ஆயத்தப்படுத்துங்க, என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின் போது உன்னுடைய ஆர்டர்ஸ் பார்க்குறாரு. என்ன முடிவு வச்சுக்கிறான்? என்னுடைய ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு. என் ஹோட்டல் இப்படி இருக்கணும், என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், என் பிஸ்னஸ் இப்படி இருக்கணும், என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும், என் தாய் தகப்பன் இப்படி இருக்கணும், சர்ச் இப்படி இருக்கணும். நான் எதிர்பார்க்குறேன் என் சர்ச் பீப்புள்ஸ் இப்படி இருக்கணும். புரியுதா? கர்த்தர் ஆவியை உங்களை தொடர்றாரு. ரைட்? ஒன்றத்தில் பேசுகிறாரா? நான் ஆவியில் உணர்றேன். உங்களை ஒரு சிலர் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் தீர்மானத்துக்கு ஆயத்தமாகுங்க. ஒரு புதிய காரியத்தை பார்ப்பீங்க. இத்தனை நாள் பார்க்காத ஆசீர்வாதம், இத்தனை நாள் பார்க்காத காரியம், உன் மாம்ச பலத்தினால, நாணத்தினால, உன் அறிவினால, உன் திறமனால, உழைப்பினால சம்பாதிக்க முடியாத லாபகரமான லாபத்தை அவர் வேறு விதத்தில் உனக்கு தர விரும்புகிறார். நீ எதிர்பார்த்த அளவுக்கு கொடுப்பார். அது லோன் அல்ல, வட்டிக்கு ஃபைனான்சியல் கிடையாது, கடன்காரட்டு வாங்குறது கிடையாது, யாரோ பாவப்பட்டு கொடுக்கறதும் கிடையாது. கர்த்தரே கொடுக்க போறார். அதுல மிகுந்த சமாதானம் இருக்க போகுது, மிகுந்த சந்தோஷம் இருக்க போகுது. தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகுது. அதனால ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறியா? ஆண்டவரே, உங்களோட வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, பரிசுத்தமாக ஜீவிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னோட நினைவுகள்லாம் என்னுடைய சமூகத்தில் வைக்கிறாப்பா. என்னுடைய தோற்றங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக இருப்பதாக. ஒரு விஷயம் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்துக்கிற காரியம் எனக்கு கொடுக்க போறீங்க, என் பிள்ளைக்கு கொடுக்க போறீங்க, என்னுடைய கணவருக்கு கொடுக்க போறீங்க, என் மனைவிக்கு கொடுக்க போறீங்க, என் தாய்க்கு தர போறீங்க, என் தகப்பனுக்கு தர போறீங்க. உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் இந்த அருமையான வேளையில விரும்புகிறாரு. கொடுக்கும்படி மேல் பிரியமா இருக்கிறாரு. நீ நினைத்திருக்க நினைவுகள் அறிவேன், அவை நன்மைக்கு ஏதுவானவே, தீமைக்கானவல்ல. நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி இந்த காலவுக்களை கர்த்தரும் பக்கத்தில் இருக்கிறாரு. நீ பெற்றுக்கொள்ளலாம். கேளு, கேட்கிற எவனை பெற்றுக்கொள்ளறா? ஆண்டவரே, என் மனைவி இப்படி இருக்கணும், என் கணவன் இப்படி இருக்கணும், என் தாய் இப்படி இருக்கணும், என் தகப்பன் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், எங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும். எங்க வாயை திறந்து சொல்லு. சும்மா வாயை மூடிட்டு அப்படியே சத்த பணமா இருக்காத, ஒன்னும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். நீ வாயை திறந்து கேளு. ஆண்டவர்கிட்ட கேள்வி. வெக்கப்படாத, வெக்கப்படாத. எவன் என்ன சொன்ன? நீ உங்க அப்பாட்டதை கேட்கிற, பிச்சை எடுக்கல, கண்டவன்ட்ட போய் கையா நீட்டல, வட்டிக்காரன்ட்ட கண்ணீர் வடிச்சு அழுகல, கடங்கார கூட்டு மிரட்டல. தேவன் அதை செய்ய விரும்பல. உன்னை அவமானப்படுத்தி கடங்காரன் பத்திர வாசல் நிக்க உட விரும்பல அவரு. நீ கையிட்டு செய்யற தொழில் ஆசிர்வதிக்க போறாரு. நீ செய்யற பிசினஸ், நீ செய்யற வேலைய, உன் தொழில, உன்னுடைய வேலைகளில கர்த்தருடைய ஆசை இறங்கி வரப்போகுது. நீ கடன் கொடுக்கிறவனை மாறும்படி கர்த்தம் கரம் பிடிக்க போறாரு. கர்த்தருடைய நீ பண்ண பொருத்தனை நினைச்சு பாரு. ஆதியில பண்ண பொருத்தனை, நான் சபையில இப்படியா நிப்ப, சபைக்கு இப்படியா செய்வ, தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய ஆலயங்களுக்கு தேவனுடைய காரியத்தை கொடுப்ப, பொருத்தனைகள் தசமபாகம் காணிக்க கொடுப்ப, தேவனுடைய ஊழியங்களை தாங்குவேன், ஜபத்துல தாங்குவேன், ஊழியத்துல தாங்குவேன் பண்ண பொருத்தனைகளா இருக்கலாம். ஆதியிலிருந்து ஜப வாழ்க்கை 2 மணி நேரம் ஜபிக்கிறேன், 1 மணி நேரம் ஜபிக்கிறேன், 10 அதிகாரம் வாசிக்கிறேன், 5 வருஷம் வாசிக்கிறேன், இப்படி எல்லாம் நீ ஆண்டவருடைய அநேக காரியங்களை பொருத்தனை இருக்கலாம். மாலையில ஜபிக்கிறேன், காலையில ஜபிக்கிறேன், அநேக காரியங்களை சாமிக்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்தம் வாழ்வேன், நீதியா இருப்பேன், சாட்சியா இருப்பேன், அநேக மக்களுக்கு உதவி செய்ய இருப்பேன், அநேக காரியங்களை ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்கலாம். Thank you, Holy Spirit. உடன்படிக்கையின் தூதனானவர் வந்திருக்கிறாரு. பாபா லாசியா கராபா. இன்னைக்கு உன்னோட உடன்படிக்கை பண்ண விரும்புறாரு. அதுவும் தேவ சபையில உடன்படிக்கை பண்ண விரும்புறாரு. ரீகாபாலா ராதி சபைக்கு தூதனானவர் நிற்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களோடு உடன்படிக்கையின் தூதனானவர் அருகாமல் நின்று கொண்டிருக்கிறாரு. உடன்படிக்கை உன் பிள்ளைகளை வாழ்க்கை கட்டி எழுப்ப பண்ண போறாரு. உங்க பிள்ளைகளை பட்ட மரம் துளிப்பது போல வசந்த காலம் சமயமாக போகுது. நீ நினைத்திருக்க நினைவுகளா உனக்கு திரும்பி வரப்போகுது. ஒரு முடிவெடு. என் தேவன் இந்த நாட்களிலே, இந்த வருஷத்துல இந்த காரியத்தை செய்து முடிக்க என் தேவன் வல்லமை டிசைட் பண்ணு. உன் எதிர்பார்ப்பை கொடுக்கிறாரு. டிசைட் பண்ணு சகோதரா.
முடிவெடு சகோதரா, சகோதரியே. உனக்கு என்ன தேவைன்னு முடிவெடு. தேவ சமூகத்துல சொல்லு, ஓ என் குடும்பம் இப்படி இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் கடன் இல்லாம இருக்கணும், என் பிள்ளைகள் மகிழ்ச்சியா வாழணும், கடந்து விடுதலை ஆகணும், பிசாசின் பிடியிலிருந்து கெட்ட பழக்கத்துல விடுதலை ஆகணும், சாபங்கள் விடுதலை ஆகணும். கேளு 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 கேளு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. இன்னைக்கு நிச்சயமாக சொல்றேன், நிச்சயமாய் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நாடோர கர்த்தரை பயத்தோடு, நிச்சயம் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு கொடுக்கும்படி தேவன் மேல் பிரியமா இருக்கிறாரு. அவர் மேல் பிரியமா இருக்காரு. உன்னை ஆசிர்வதிக்க விரும்புறாரு. நீ தரித்திரத்திலேயோ கண்ணீரிலேயோ பாடிலையோ வேதனைப்பட விடல. ஒரு கடினமான வேலையை செய்யும் போது, ஐயோ என் பிள்ளை கடினமான வேலை செய்யறாங்க, தாய் கண்ணீர் வடிப்பதை போல நீ படுற கஷ்டத்தை கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறாரு. உன் கஷ்டத்தை கண்ணீர் வடிக்கிறார். யார்கிட்ட என்ன சொல்ல முடியலையே, எதிர்பார்த்த காரியத்தை சொல்ல முடியலையே, என் உணர்வுகள் சொல்ல முடியல, என்னுடைய காரியத்தை சொல்ல முடியல, என் அற்பமா எண்ணுவார்கள், என்னை தவறாய் புரிந்து கொள்ளுவார்கள் என்று கண்ணீரோடு வடித்துக் கொண்டு உன்னை பார்த்த கர்த்தருடைய ஆவியானவர் உடன்படிக்கை பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஒரு புதிய உடன்படிக்கை அன்று நோவாவோடு உடன்படிக்கை பண்ண போது வானத்துல ஒரு வில் வைக்கப்பட்டது, வானவில் வைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு சிலுவையின் அடையாளம் வந்திருக்குது. ரத்தத்தினால சம்பாதித்த சபையை போஷித்து காப்பாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறாரு. சுய ரத்தத்தினால் சம்பாதித்தாரு. அவர் ரத்தத்தினால் சம்பாதித்த உங்களை மீட்டெடுத்து ஆசிரமிக்க விரும்புகிறாரு. ஆகையாலே நீ எதிர்பார்த்திருக்க முடிவு உனக்கு கொடுக்கும்படி விரும்புகிறாரு. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறதுக்கு முடிவு பண்ணு. இப்படி இருந்தா நல்லா இருக்கும்பா, இப்படி இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இப்படியாப்பட்ட வீட்டில் நான் குடியிருந்தா நல்லா இருக்கும், ஒரு சொந்த வீட்டில் குடியிருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, ஒரு சொந்த வாகனம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்ல வேலைகள் இருந்தா, நல்ல தொழில் விருத்தடைந்தா, என்னுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் இப்படி நல்லா இருக்கும், என்னோட ஊழியம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும், அநேக ஜனங்கள் வந்தா, இப்படி ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பை கர்த்தர் அந்த காலவரை நிறைவேற்றும்படி புதிய ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணும்படி, புதிய ரத்தத்தினால உடன்படிக்கை சொன்னார். அவர் ரத்தம் சிந்தித்து சம்பாதித்த உன்னோடு உடன்படிக்கை பண்ண வந்து நிற்கிறார். ஆண்டவரே, இனி உமக்கு விரோதமான காரியங்கள் செய்ய மாட்டேன், உமக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன், உமக்கு விரோதமா பொய் சொல்ல மாட்டேன், உமக்கு விரோதமா நான் காரியத்தை விரும்ப மாட்டேன் ஆண்டவரே. அப்ப என் வாழ்க்கையில கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. தந்திரமான பேச்சு என்னை விட்டு விளக்குறேன் ஆண்டவரே, தந்திரமான காரியத்தை விட்டுறேன் ஆண்டவரே. பிசாசு தந்திரமான ஆலோசனை நான் இடம் கொடுத்து எல்லாம் என்னை விட்டு விளக்குறேன், தீமைகள் என்னை விட்டு விளக்குறேன், என்னை மன்னி ஆண்டவரே. அப்ப என் குற்றங்களை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தக்க வைத்துக் கொள்ள, என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் செஞ்ச ஆண்டவரே சரியான ரகசிய பாவங்கள், ரகசிய காரியங்கள், எல்லா தக்கமான காரியங்கள், வேண்டாத தகாத காரியம் ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து ஒரு புதிய உடன்படிக்கை பண்ண நான் வந்திருக்கிறேன்ப்பா. ரத்தத்தினால நீ சுத்திகரியும், என் ரத்தத்தினால சுத்திகரியும் என்று ஒப்புக்கொடு. லிரா சகபல ரதியாசஸ். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு எனக்கு கொடுக்கும்படி நீ டிசைட் பண்ணிட்டியா? நான் இப்படித்தான் வாழ்வேன், எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். டிசைட் பண்ணவங்க உங்கள் வலது கை தலை மேலே வைங்க. Bless the Lord. உங்கள் வலது கையை உங்கள் தலை மேலே வைங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க ரைட் நவ். எல்லாரும் ஒரு தூங்கக்கூடாது, எல்லாம் எந்திரிச்சு எல்லாம் உற்சாகத்தில் வலது கை தலை மேலே வைங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஷகாராபாலபா எழுந்துட்டு தலை மேலே கையை வைங்க, தலை மேலே கையை வைங்க, தலை மேலே கையை வைங்க. இப்போ ஆசீர்வாதம் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். என்னை ஆசீர்வாதையும் கேளுங்க. நீ என்னை கேட்டிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ ஆசீர்வதிங்க. என் ஜபத்துக்கு பதில் தாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நான் என் ஜபத்துக்கு பலனுடைய ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள் சொல்லு, பெற்றுக்கொள் சொல்லு. கரா காலா தீரி பாலா ராபா நாகா ராபா நீபா ராமா ராபா லியாத்தரா ரிக்க மனுஷர் பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஓராக்கு உன் வலது கை தேவனுடைய கரமா மாறுது, தேவனுடைய கரமா மாறுது. எஸ் 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 அவருடைய ஆசை மேல இறங்குது. ஆமென் 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 ஆமென். நீ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஓ தடைகள் விலகுது, தடைகள் விலகுது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால வெட்கப்படாம வை தலைமையில கை. உன் ஆசீர்வாதம் வேண தலைமையில கைய வை. உன் ஆசீர்வாதத்தை நீ தான் சுதந்திரிக்க போற. இத்தனை நாள் உன் ஆசீர்வாதத்தை தடைய நீ உடன்படிக்கை ஏன் தெரியுமா தலை மேல கை வைக்க சொன்ன? சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. நீ அவர்கிட்ட கை கொடுத்துருக்கிற.
இப்போ அவர்கிட்ட கை கொடுத்துருக்கிற ஒரு உடன்படிக்கை, அந்த ரத்தம், அந்த உடன்படிக்கை ரத்தம், அந்த உடன்படிக்கை ரத்தம் உன்னை ஆசை மாற்றுகிறது, உன்னை சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது. ஒரு அபிஷேகம், ஒரு ரத்தத்தை சுத்திகரிப்பின் அபிஷேகம், சுத்திகரிப்பின் அபிஷேகம் உன்னை ஆசை மாற்றுது. நீ கையிடிச்சிற எல்லா தொழிலும், நீ கையிடிச்சிற வேலைகள், நீ கையிடிச்சிற காரியங்கள் ஆசீர்வதிக்கும்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவ திட்டப்படி செய்கிற எல்லா தொழிலும் காரியங்களும் ஆசீர்வதிக்கும்படி தேவன் உண்மையில அந்த ஆசை வைக்கிறார். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. கை எடுத்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, முடக்கமான இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல கால வேளைக்கு நன்றி எடுத்து துதிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்க நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவோ நினைவுகளே. அன்னாளை பார்த்து ஏலி சொன்னான், நீ உன்னதமான தேவத்தை விண்ணப்பித்தாய், நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ. நீ கேட்கப்பட்டது அருளப்பட்டது. அன்னாளுக்கு ஏலி சொன்னது போல நான் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியில, கர்த்தருடைய நாமத்துல தேவ சன்னு சொல்கிறேன், சமாதானத்தோட பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அது சமாதானத்துக்கு ஏதுவான சொன்னது போல, அது சமாதானத்துக்கான ஆசீர்வாதம், சமாதானத்துக்கு ஆசீர்வாதம். நீ பெற்றுக்கொள்ளு. மகிழ்ச்சி மேல் இறங்குகிறது. உனக்கு ஆறுதல் உண்டாகுது, உனக்கு நிம்மதி உண்டாகுது. நீ மகிழ்ச்சி ஆரவரிக்கிற. உன் துக்க நாள் முடிந்தது, உன் துக்க நாள் முடிந்தது. உனக்கு ஒரு எளிமையான ஆயுதங்களை முறித்து போட்டா, உனக்கு ஒரு எளிமையான 7 வழியை ஓடி போனார்கள். தேவன் தம்முடைய மகிமையை தன் ஜனத்தின் மேல் அருளினார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்க நன்றி. ஒவ்வொருத்தரும் மேலும் தெய்வீக சமாதானம், சந்தோஷமும், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், கனமகிமை, நித்தியமான மகிழ்ச்சி, எல்லையில்லாத பேரும்ப வாழ்வை கொடுத்து இந்த வசந்தபடி ஆசீர்வதித்து காத்து எடுத்து வேணும் சொல்லி எங்களுக்காக வந்து மரித்து விட்டு இன்றும் ஜீவிக்கிற உடன்படிக்கை பண்ண இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென்.